ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் பிரித்திகா. இன்றைக்கி உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ட்ரிப்பு எங்கே பிளான் பண்ணியிருந்தோம், யார் யாரெல்லாம் போயிருந்தோம், ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி போய் எண்டாச்சுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, நான் கெட் ரெடி வித் மீ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து நாங்கள் கிளம்பணுன்னு சொல்லி முடிவு பண்ண டைமை விட ஒரு 1.5 hour வந்து நாங்கள் டிலே பண்ணி கிளம்பிட்டோம். ஏன்னா எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகி எல்லாம் ஒன்றா போகிறதுக்கு ரொம்ப டிலேயாக பண்ணிட்டோம். அதனால் வீட்லேயும் ஹரிபரியாக கிளம்ப சொல்லிட்டாங்க. எல்லாம் வேகமாக கிளம்பிகிட்ருந்தோம். அதனால் எதுவுமே ப்ராப்பராக பண்ணுறதுக்கு டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சும்மா சிம்பிளாக ஒரு மேக்கப் கூட கிடையாதது. சும்மா ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு லிப் பாம் போட்டு ஃபேஸ் க்ரீம் ஒன்று அப்ளை பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இது கூட மம்மியோட க்ரீம் தான். சரி, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது டைம் பார்த்திங்கன்னா 7:30. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனதும் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 10 minutesலேயே வந்துட்டு ஃப்யூல் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்யூல் அடிச்சுட்டு ஜர்னி ஸ்டார்ட் பண்ணோம். சூப்பராக தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜர்னி. எங்கே போகிறோம், என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலையாட்டூர் குருசுமலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான். இது வந்துட்டு கேரளாவில் இருக்குது இந்த பிளேஸ். கிறிஸ்டியானிட்டியில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த பிளேஸ் தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் க்ராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டோல் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். டோல் க்ராஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் டிராஃபிக் மினிமலைஸ்டாக ஒரு டிராஃபிக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டனல் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த டனல். இதை பற்றின ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சொன்னதையும் நான் கேள்விப்பட்டதையும் வச்சு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பெரிய ஒரு பாறை. அந்த பாறையில் மேனுவலாக செதுக்கி பண்ணினது தான் இது அப்படின்னு சொன்னாங்க. ராக் டனல் அப்படின்னு சொன்னாங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இல்லை ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கேரளா போகிற வழியில் தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. இது கொஞ்சம் ஒரு 10 minutesக்கு மேலே இந்த டனல் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கேரளா ரீச் ஆனதும் ஒரு பெரிய டிராஃபிக். ஆல்மோஸ்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா 5 kilometers கிட்டத்தட்ட 6 hours மேலே ட்ராவல் பண்ணியிருந்தோம். அந்த அளவுக்கு டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இந்த டைம் சீசன் டைம், ஸோ எல்லோரும் அங்கே வருவாங்க. பட் ஆனால் பயங்கரமான டிராஃபிக்கு. சரி, கேரளா வந்ததுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுக்கலாம், டீ பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் டைமும் பார்த்திங்கன்னா 12:23 ஆகிடுச்சு. இது ரிலேட்டிவோட ஃபேஸ், அதனால் நான் ப்ளர் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா டீ பிரேக்கு பார்த்திங்கன்னா சரி ஸ்நாக்ஸாக வந்துட்டு கேரளா ஸ்பெஷல் பழம்பொரியே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே. அப்புறம் டீ பிரேக் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மார்னிங் 6:30 போது தான் அங்கே போய் ரீச்சே ஆனோம். ஏன்னா கேரளா ஃபுல்லாமே டிராஃபிக். தமிழ்நாட்டில் எந்த ஒரு ரொம்ப டிராஃபிக்கெல்லாம் கிடையாது, மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கேரளா ஒன்ஸ் டச் ஆனதும் ரொம்ப டிராஃபிக்கு. இது வந்து என்ட்ரன்ஸ், அந்த மலையாட்டூர் குருசுமலையோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. லைட் டெக்கரேட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் வந்து கோயிலுடைய அடிவாரத்தை காமிச்சிருப்பேன். மீதி இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் அப்கமிங் vlogsல கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.